அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் பற்றி தான் பேச போகிறோம். அவருடைய குலதெய்வம், அவங்க முன்னோர்கள், அப்பா அம்மா அவருடைய வேண்டுதல் காரணமாக சத்யராஜ் எதிர்பாராமல் தப்பிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். அவர் இடையில கூட ஸ்டாலின் தோற்று போயிட்டார்னு ரொம்ப கதறி அழுதார். ஏன்னா வறுமையில், பதவி இல்லைன்னா ரொம்ப வறுமை ஏற்பட்டுரும், பஞ்சம் ஏற்பட்டுரும் அவங்க குடும்பத்துக்குன்ட்டு நினச்சாரோ என்னமோ தெரியல, கதறி அழுதார். ஆனால் அவருக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், அவங்க முன்னோர்கள் செஞ்ச நன்மை அல்லது வேண்டுதல் நல்லா தடுத்திருக்காரு. அவருக்கு மட்டும் சீட்டு அவர் மகளுக்கு கோயம்புத்தூரில் எங்கேயாச்சும் ஒரு தொகுதியில் கொடுத்துருந்தா ஒரு 40 கோடி ரூபாயை இழந்திருப்பார் எப்படியும். இவர் ஒரு அமைச்சர் கனவோட மகளை அரசியலுக்கு முன்னிறுத்தினார். ஆனால் ஏதோ ஒரு நல்ல நேரம் ஸ்டாலின் இவங்க முன்னோர் சத்யராஜ் முன்னோர்களின் வேண்டுதலால் ஸ்டாலின் ஏதோ ஒரு மனசு மாதிரி இவருக்கு சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுத்துருந்தா திமுக தொண்டை பூத்து காசுக்குன்னே உட்காந்துருக்காங்க. வாங்க வாங்க எல்லாருக்கும் ஒரு 2000மாவது கொடுக்கணும்பா ஓட்டுக்கு. 2 லட்சம் பேர் எல்லாத்தையும் கவர் போட சொல்லி, அவரையே சம்பளம் போட்டு கவர் போட சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி பணத்தை வாங்கிடுவான். ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு மொத்தத்தையும் சுருட்டிடுவான். இதுக்காகவே வாழ்நாள் முழுக்க சட்டையில் ஒரு ஸ்டாலின் படத்தை வச்சுப்பான். ஸ்டாலின் உதயாநிதி படத்தை, இப்போ இன்பநிதி படத்தை வேறு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பூத்து காசுக்காகவே. இந்த சத்யராஜ் மாதிரி ஏமாளிங்க மாட்டினான்னா தொலைஞ்சான். பணத்தை கொண்டு போய் எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்டு நம்ம தான் 40 கோடி ரூபா கொடுத்துட்டோம். ஏற்கனவே வீட்டை அடமானம் வச்சாச்சு. இங்கே சென்னையில் இருந்த வீட்டையும் அடமானம் வச்சாச்சு, கோயம்புத்தூரில் இருந்த வீட்டையும் அடமானம் வச்சாச்சு. இதில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டா நம்மளும் நெப்போலியன் மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை சம்பாரித்து அமெரிக்கா மாதிரி, ஐரோப்பாவில், அமெரிக்காவில் எங்கேயாச்சும் செட்டில் ஆகிடலான்னு அவர் கணக்கு போட்டு இருந்திருப்பார். நல்ல வேலை ஸ்டாலின் சீட்டு கொடுக்காதனால தப்பிச்சார். இல்லைன்னா வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்திருப்பார். திமுககாரன் இருக்கிறதையும் உருட்டி விட்டுருவான். ஒன்றும் இல்லை, திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்தவன், திமுகவுக்கு தன்னையை அர்ப்பணிச்சுக்கிட்ட பல பேர் போன இடம் தெரியாது இவருக்கு. ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. எங்கேயாச்சும் அடுத்தவன் காலை பிடிச்சி தலையில் வச்சுக்கிட்டு படத்தில் நடித்து பணம் சம்பாதிச்ச பணம். இங்கே டி ராஜேந்தர்னு ஒருத்தர் இருந்தார் கட்சியில். நீங்கள்லாம் என்ன இப்போ லேசாக அப்படியே கண்ணீர் விடுற மாதிரி அப்படியே ரொம்ப அதெல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப இது பண்ணுறீங்க. அவன் பட்டிருக்க பாடு பெரும்பாடு 84 இடைத்தேர்தலாக இருக்கட்டும், 85 பொது தேர்தல் பாடல்கள், பிரச்சார பாடல்கள், அடி தலையை போட்டு அந்த உழுப்புவான் முடிய உழுப்பி அந்த கத்தி எம்ஜிஆரை பேசாத பேச்சு இல்லை, ஜெயலலிதாவை பேசாத பேச்சு இல்லை, அந்த பேசி வசனம் பேசி கடைசியில் என்ன ஆச்சு, அவனுக்கு வீட்டையும் அடிச்சு விட்டான். அவர் மேலே இருந்த மாடியை அனுமதி பெறலையே. இந்த காலத்தில் கூட அனுமதி பெற்று கட்டுறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். கட்டிவிட்டு அப்புறமா அனுமதி வாங்குவான். அதான் அந்த காலத்தில் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. வீட்டை கட்டிட்டு தான் அனுமதி வாங்குவான். அப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வீட்டை அடிச்சு விட்டான். காரணம் என்ன? இந்த அன்னைக்கு இருந்த மோதல். நம்ம கட்சிக்காக பாந்துரும் கஷ்டப்பட்டான். சரி போனது போட்டுன்னு விட்டானா விடல. அதே மாதிரி இந்த விஜயகாந்த்னு ஒரு ஆள், நடிகர், புரட்சி கலைஞர், மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய செல்வாக்கை உருவாக்கி வச்சுருந்தார். ரசிகர் படைகளை உருவாக்கினார், வளர்த்தார். அவர் சும்மா இருக்கக்கூடாது. 91 ராஜீவ்காந்தி படுகொலையோடு சுத்தமாக அழிஞ்சு போச்சு திமுக. வைகோ விலகினதுக்கப்புறம் சுத்தமாக காலாவதி ஆச்சு. 94 காலாவதியான திமுகவுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இந்த ராமதாஸ் வந்தார். நான் உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி. அடுத்ததாக ஒரு ஆள் வந்தான், விஜயகாந்த். 96 தேர்தலுக்கு முன்னாடி இவர் கலைஞருக்கு பொன்விழா, திரையுலக பொன்விழா ஆண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு மாதிரி அதில் மெரினா கடற்கரையில் ஏற்பாடு செஞ்சு நானும் கூட போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு. தங்கப்பேனாவை கொடுத்தாரு. இந்த வேலையை செய்யலாமா? ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? விஜயகாந்த் மண்டபத்தை இடித்தான் ஒரு கிராஸை. கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தான். ஏதோ தெரில, எனக்கா நீ தங்கப்பேனா கொடுக்குற,
ஏற்கனவே எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண டிஆரோட நிலை என்னன்னு தெரியுமா? நீ எனக்கு தங்க பேனா கொடுக்கலன்னா நான் உன்னை சும்மா விடுவேனான்ட்டு மண்டபத்தை இடித்தார். அப்புறம் என்ன, மண்டபத்தை இடித்தோன்னு பொங்கி எழுந்து கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த். ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், எனக்கு அதில் 70 கோடி ரூபா நட்டம்னு சொன்னார். அந்த மண்டபத்தை இடித்ததுனால எனக்கு 70 கோடி ரூபா நட்டம்னு சொன்னார். அவருடைய உள்ள குமுறல், ஏன்டா அந்த தங்க பேனாவை கொடுத்தோம்னு. அப்போ தான் அவனுக்கு சொரணை வந்துச்சு. இந்த சத்யராஜ் எந்த திட்டத்தில் அவர் இந்த இது அவளை நினச்சி உரலை இடித்த கதையா நம்ம நெப்போலியன் ஞாபகத்தில், நெப்போலியன் நல்லா மந்திரியாகி, நம்ம கூட வில்லனாக நடித்த நெப்போலியன் மந்திரியாகி முறையாக பணங்காசோடு அமெரிக்காவில் செட்டில் ஆகி பெரும்போட்டா பண்ணையாராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம காலம்தான் அங்கே முடிஞ்சு போச்சு. நம்ம பொண்ணை பயன்படுத்தியாவது அப்படி ஒரு செட்டில் ஆகிடலான்னு கணக்கு போட்டிருக்காரு இந்த சத்யராஜ். நடக்கலை. நீங்கள் இன்னமும் சொல்கிறேன், உங்களுக்கு இது வரைக்கும் ஆபத்து வரல. ஆபத்தை தேடிக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. அவன் திமுகங்கிறான், அவன் செஞ்ச பாவம், பெரும் பாவம் செஞ்சுருக்கான். அதெல்லாம் பட்டியல் போட்டால் தாங்காது. நானே திமுகவில் 30 வருஷம் கொடி பிடிச்சவன். என்னெல்லாம் விட நீ என்ன அரசியலில் கிழிச்சிருக்க. 15 வயசில் மேடை ஏறினவன், 10 வயசுலேருந்து கட்சிக்கு கொடி பிடிச்சிருக்கேன். 30 வருஷம் கொடி பிடிச்ச எனக்கு நாங்கள்லாம் பட்டப்பாடு. என்ன மாதிரி லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். திமுககாரனுக்கு தான் திமுககாரன் வைப்பான் ஆப்பு. இது அவனுக்கு தெரியாது. இது தெரியாத அனுபவம் இல்லாமல் சினிமாக்காரன், ஏற்கனவே உள்ள அனுபவசாலிகள் டி ராஜேந்தரையும் விஜயகாந்தையும் பார்க்கணும். அவனுக்கு சொந்தக்காரன் கலைஞருக்கு சொந்தக்காரன் தியாகு, அவன் நிலைமையை பார்க்கணும். தப்பிச்சு ஓடினான். அதெல்லாம் பார்த்து திருந்தும்படி கேட்டுக்கிறேன். அவரோட மகள் சொல்கிறாங்க, எனக்கு கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் குழந்தை பெற்றுக்கணும். இதெல்லாம் பெரியாருடைய கொள்கை. தாலி அறுக்கிறது, பொது மேடையில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தாலி அறுக்கிறது, கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் பெரியாருடைய கொள்கை. அது உங்கள் விருப்பம், அதில் போய் நாம் தலையிட மாட்டோம். ஆனால் அரசியலில் எதிர்பாராமல் தப்பிச்சிருக்கீங்க. இந்த தேர்தலில் நின்று இருந்தால் விஜயோட அலையில் நீங்கள் போன இடம் தெரிஞ்சிருக்காது. திமுக காசை கொடுத்துருந்தானே கூட ஜெயிச்சிருக்கலாம். ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருந்தா ஒரு 40 கோடி ரூபா வந்திருக்கோம், ஜெயிச்சிடலாம். ஆனால் திமுக இதுக்காகவே உட்காந்துருக்கான் வருஷமாக. அது ஒன்றை மாதிரி ஆள்கள் மாட்டினானா தொலைஞ்ச. வாங்க வாங்க, நீங்கள் தான் வெற்றி, திரும்புகிற பக்கம்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு வந்து நீட்டுங்க நோட்டை சொல்லி, உங்கள் சம்பளத்திலேயே கவர் அடிக்க சொல்லி பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு, இப்போ சத்யராஜ் ரொம்ப வறுமையில் இருக்காராம், அதனால் காசு தரேன்னு சொல்லியிருக்காருன்னு கொடுக்கல, எங்கேயோ தயார் பண்ணுறதுக்கு போயிருக்காரு சொல்லியே ஏமாற்றி கடைசி நேரத்தில் தேர்தல் நேரம் வரைக்கும் கொடுக்க மாட்டான். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க. திமுக பெரும் பாவம் செய்த கட்சி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்கணும், அவன் எவ்வளவு பாவம் எவ்வளவு கொடூரம் பண்ணியிருக்கான்ட்டு. இந்த வெளியில் இருக்க இந்த டிவியில் பார்க்குற விளம்பரத்தையே பார்த்துருப்பார் போல தெரியுது இந்த சத்யராஜ். நாட்டு நடப்பு அவருக்கு தெரில. சினிமாக்காரன் இந்த டிவியவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருப்பான். அவங்களுக்கு செய்தி வாசிக்கிறதையே இப்போலாம் திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் உண்மைன்னே நினச்சிட்டு எந்தெந்த திட்டம் எதுக்காக அறிவிச்சான்ட்டு என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்கணும், அல்லது என்னுடைய காணொலிகளை பார்க்கணும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.